பிரபலமா இருக்கிறாங்கன்னே அவங்க நல்ல தலைவரா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஒரு நல்ல தலைவரா இருக்கிறவங்க பிரபலமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாளுக்கு நாள் ரீல்ஸோட கலாச்சாரம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒருவர் ரீல் போடுறாருன்னா, அதுக்கு நம்ம தான் இனி எல்லாம். நம்ம அண்ணன்டா, அண்ணனோட விசுவாசிடா அப்படின்னு ஃபயர் விடுறவங்களெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம சொல்றது தான் கரெக்ட்டு, நமக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, உங்கள மாரி முட்டாள்தனம் வேற யாருக்குமே இருக்காது. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கூப்பிடுங்க, அவன் வந்து நிக்க மாட்டான். சிம்பிளா சொல்லப்போனா, கவர்ச்சிங்கிறது பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்குமே தவிர, ரியல் வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. பாப்புலாரிட்டிக்கும், லீடருக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். பாப்புலாரிட்டியா இருக்கிறவங்க மக்களோட கவனத்தை ஈர்ப்பாங்க. அதுவே லீடர் மக்களின் ஒரு நோக்கத்திற்காக வழிநடத்துவாங்க. பாப்புலாரிட்டிக்கு புகழ் முக்கியம். லீடருக்கு பொறுப்பு முக்கியம். பாப்புலாரிட்டி இன்னைக்கு நீங்க சினிமால பிரபலமா இருக்கலாம், சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்க மறக்கப்படலாம். இதுவே நல்ல தலைவர்கள், லீடர், நல்ல தலைவர்களின் தாக்கம் நீண்ட நாள் இருக்கும். பாப்புலாரிட்டி மக்கள் விரும்பியதை பேசுவாங்க. லீடர் மக்களுக்கு கடினமான உண்மையும் சொல்லுவாங்க. பாப்புலாரிட்டி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும். லீடருக்கு மாற்றத்தை உருவாக்கும் மனிதர்கள் அதிகமா இருப்பாங்க. பாப்புலாரிட்டி தனிப்பட்ட வெற்றியின் மீது கவனம் இருக்கும். இதுவே லீடருக்கு ஒரு நாட்டை முன்னேற்ற கவனம் இருக்கும்.